இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி பாய் தமிழ் திரைப்படம் ரிலீஸ் ஆகி தேட்டருக்கு வருது. இதுக்கு முன்னால சோசியல் மீடியால, சமூக இணையதளங்கள்ல, யூடியூப் எல்லாத்துலயுமே இதோட ட்ரெய்லர் வெளியாகி பல பாராட்டுதல்களையும் விமர்சனங்களையும் பெற்றிருக்கு. இது என்னன்னா, முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஒரு வியப்பான, ஒரு எல்லாரும் ரசிக்கக்கூடிய, ஆனா விவாத பொருளா மாறக்கூடிய, நேர்மறை எதிர்மறை ரெண்டு கருத்துகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ரிலிஜன் இஸ் த பொலிட்டிக்கல் டூல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சிருக்காங்க. அழகான வார்த்தை. மதம் ஒரு அரசியல் கருவி அப்படின்னா, அந்த மதத்தை இந்த பாய் இவர் என்ன சொல்றாரு, அந்த கேரக்டர் படத்துல பேசக்கூடிய விஷயம் எதுவா இருக்கும்? இவருடைய கோபம் சமூகத்து மேலயா? இவர் கோபம் சமூகத்தை சூறையாடிட்டு இருக்கிற, இயற்கை வளங்களை சூறையாடுற அந்த அரசியல்வாதிகள் மேலையா, அல்லது இந்த நாட்டு மக்கள் மேலையா? தனி மனித கோபமா, வெறுப்பா? இத்தனை கேள்விகளையும் படக்குழுவிட்டு வைக்கும்போது அமைதியா ஒரு புன்னையோட சொன்னாங்க. இத்தனை கேள்விகள் தான் இந்த சமூகத்திட்டு இருந்தவரும் எங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல பதில் இந்த படத்துல இருக்கு. இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டு, எப்படி கையாண்டு ஒரு அழகான பதில் இந்த படத்துல தந்திருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா இதுல கிடைக்கக்கூடிய விஷயம், இதுல கிடைக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை மாத்தக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும். இந்த படம் எல்லாருமே தேட்டருக்கு கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். நீங்க சொல்ற எல்லா எதிர்மறை கருத்துக்களும் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நேர்மறை கருத்துக்களா தோணுங்கிற நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு ஒருங்கிணைப்போடு, ஒரு ஒத்திசைவோடு ஒரு பெரிய டீம் ஒர்க் நடத்தி முடிச்சிருக்காங்க நம்ம கோவை ஆதவா ஈஸ்வரா. இந்த படத்துல ரொம்ப அருமையா, ரொம்ப ரொம்ப எஃபோர்ட், பல முயற்சி எடுத்து, பல அர்ப்பணிப்போட இந்த விஷயங்களை பண்ணியிருக்காரு. இந்த படக்குழுவினரை வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெற நமது வாழ்த்துக்களை சொல்லுவோம். நன்றி.